ஆயிரம் உறவுகள் கூடி கோர்த்த மாலைகள் கழுத்தில் சூடி மங்கள வாத்தியங்களோடு மனதிற்கு பேரின்பத்தை உணரும் திருமண நல்லாளிற்காக இறைவனை வேண்டி கூடியிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் வணக்கங்கள். வள்ளுவன் கூற்று: இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பவன் முயல்வருள் எல்லாம் தலை. இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பவன் முயல்வருள் எல்லாம் தலை. இந்த குறளினுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியில வாழக்கூடிய மக்களுக்கிடையே எவர் ஒருவர் அறத்துடன் கூடிய இல் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கின்றாரோ அவரே சிறந்த மனிதராக கருதப்படுவார். இந்த குறள்ல வள்ளுவர் இரண்டு முக்கியமான விஷயங்களை நமக்கு அறிவுறுத்துறார். ஒன்று இல் வாழ்க்கையினுடைய அவசியம், மற்றொன்று அறம், அறத்துடன் கூடிய இல் வாழ்க்கை. இதை எம்மனிதன் சிறப்பாக வாழ்ந்து முடிக்கின்றாரோ அவரே சிறந்த மனிதர் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய அர்த்தம். இப்ப நாம இங்க கூடியிருக்கிறது எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அறத்துடன் கூடிய இல் வாழ்க்கையின் ஆரம்பிக்கிறதுக்காக தான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இந்த வார்த்தையே தவறான வார்த்தை. திருமணம் என்பது முடிவல்ல, அதுதான் தொடக்கம். திருமணம் நடந்தேறிடுச்சு, திருமணம் கை கூடிடுச்சுன்னு சொல்லலாம். திருமணம் முடிஞ்சிடுச்சுன்ற வார்த்தையை நாம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா அது ஒரு நீண்ட நெடிய பயணத்தின் துவக்கம். ரொம்ப நாள் பயணிக்கணும், பல சோதனைகளை தாண்டி சாதனைகளை புரிய கரங்களை இணைத்து பயணிக்க வேண்டிய ஒரு பயணம். அந்த நீண்ட நெடிய பயணத்தின் முடிவில் ஒரு ஸ்திரமான, ஒரு நம்பிக்கையான, ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது நமக்கு வழங்க வேண்டும். அதனால நாம இனிமேட்டு திருமணத்தை என்பதை ஒரு லாங் ப்ராசஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு பேச வரும்பொழுது இது ஒரு தனி நபர் சார்ந்ததோ ஒரு தனி குடும்பத்தினுடைய பொறுப்போ மட்டும் கிடையாது. திருமணம் என்றது பல வகையிலும் ஒரு மனிதனை செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். திருமணத்திற்கு பலவிதமான பரிமாணங்கள் இருக்கு. அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வரன் தேடும் பொழுது சரியான கண்ணோட்டத்தோட நம்ம தேடும். திருமணம் என்பது ஒரு சமூக கட்டமைப்பு. ஒரு தனி மனிதனுக்கு சமுதாயத்துல எப்போ அங்கீகாரம் வழங்கப்படுகிறது என்றால் அவர் ஒரு குடும்ப தலைவர் ஆகும் பொழுதுதான். குடும்பம் தான் சமுதாயத்தின் அடிப்படை அங்கம். ஒரு மனிதருக்கு ஒரு சமூக பாதுகாப்பு வழங்கக்கூடியது திருமணம். திருமணம் என்பது மனோ தத்துவியல் சார்ந்தது. ஒரு மனிதனை மனிதனாக செம்மைப்படுத்தக்கூடியது திருமணம். அவர்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி சமுதாயத்தோட ஒன்றிணைந்து ஒரு சோசியல் அனிமலா வாழ வைக்கக்கூடியது திருமணம். மனிதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது, அவனுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது திருமணம். திருமணம் என்பது ஆன்மீக சம்பந்தப்பட்டது. ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுதே அந்த ஆன்மாக்கான ஒரு ஆன்மா இதே பூமியில பக்கத்து தெருவில் பிறந்திருக்கலாம், பக்கத்து ஊர்ல பிறந்திருக்கலாம், பக்கத்து நாட்டுல பிறந்திருக்கலாம், ஏன் பக்கத்து கண்டத்துல கூட பிறந்திருக்கலாம். நேரம் கைகூடி வரும் பொழுது தானா வரும். திருமணம் என்ற புனித பந்தத்தினால் மற்றும் பல ஆன்மாக்கள் இந்த பூமியில வர வேண்டி இருக்கு. அதனாலதான் திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுவதுன்னு சொல்றது இந்த ஒரு அர்த்தத்துக்காக தான். திருமணம் என்பது பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்டது. நம்ம பொருள் ஈட்டுவதற்கான ஒரு காரணம் குடும்பம். ஈட்டிய பொருளை சேமித்து வைப்பதற்கான ஒரு காரணம் குடும்பம். சேர்த்த செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு வைத்துவிட்டு செல்வதற்கு ஒரு காரணம் குடும்பம். அப்படி பொருளாதார அமைப்பும் அது கிட்ட இருக்கு. திருமணம் என்பது நமது கலாச்சாரத்தின் உச்சகட்ட பரிமாணம். மனித குலம் வளர்ந்து வரும் பொழுது பல கலாச்சாரங்கள்ல பலதரப்பட்ட திருமண முறைகள் வளர்ந்து வந்திருக்கு. ஒரு மனிதன் முழுமையா கலாச்சாரம் முழுமை அடைந்து விட்டார் என்றால் அது திருமணத்தில் தான் முடியாது. கலாச்சாரத்தினுடைய அடிப்படை அங்கம் திருமணம். நம்ம கொண்டாடுற அனைத்து விழாக்கள், அனைத்து சுப நிகழ்ச்சிகள் திருமணத்தை சார்ந்துதான் இருக்கணும்.
அதை இந்த காஞ்சிபுரத்துல இருந்து சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஊருக்கு வர மக்கள் குடும்பம் குடும்பமாக வருகிறார்கள், சந்தோஷமா வராங்க, இங்க கொண்டாட்டத்துல வராங்க, இங்க புடவைகளை சுப நிகழ்ச்சிகளுக்கு வாங்கி கொண்டு சந்தோஷமா போறாங்க. எப்பேற்பட்ட பங்காளி கூட காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்கன்னா ஒட்டிடுறாங்க. திருமணம்னு ஒண்ணு, குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த விழாக்களும் சுப நிகழ்ச்சிகளும் எல்லாம் கொண்டாட்டமே குடும்பத்தினாலதான். இப்ப தலைமுறை பேசுற மாதிரி மை லைஃப் மை ரூல் அப்படின்னு தனிச்சு மனுஷன் வாழவே முடியாது. இந்த கலாச்சார பரிமாணத்திற்கு திருமணம் மிகவும் அவசியம். திருமணம் இவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நான் இது பெற்றோர்கிட்ட வைக்கிற ஒரு வேண்டுதல். நம்ம என்ன பண்றோம், குழந்தைங்கள 3 வயசுலயே ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறது. படி படி படி, வேலைக்கு போ, சம்பாரி, காசு வச்சுக்கோ, காரு வாங்க, வீடு வாங்க, ஓடு 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 20-25 வயசு வரைக்கும் ஓட்டிடுறோம். வயசு வரும்பொழுது நம்ம திருமணம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து திருமணத்தை பண்ணி வச்சுடுறோம். அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க ஈடுபடுற திருமணத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாமலேயே இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும், குடும்பம் தான் ஒரு மனிதனுடைய அஸ்திவாரம். நாம படிச்சு வெற்றி அடையும் போது அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு ஒரு குடும்பம் தேவை. நம்மளுடைய சேர்த்து வைத்த செல்வத்தை போட்டு அழகு பார்ப்பதற்கு ஒரு குடும்பம் தேவை. ஒரு மனிதனுக்கு கல்வி வெற்றி ஒரு கண் அப்படின்னா குடும்பம் மற்றொரு கண். இதை ரெண்டையுமே சேர்த்து பேலன்ஸ் பண்ணி போனாதான் நம்மளால குடும்பத்தை மனிதன் சிறப்பாக வாழ முடியும் என்ற கருத்தை சொல்லணும். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க கிட்ட சின்ன வயசுல கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் பேசினா அவர்களுடைய சிந்தனை மாறி போயிடுமோ, அவங்க படிப்புல நாட்டம் இல்லாம போயிடுமோ நாம நினைக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைங்க டிவிலையும் போன்லயும் தவறான விஷயத்தை பார்த்து தவறான வழியில் வழி நடத்தப்படுகிறார்கள். அதற்கு பதில் அறம் என்ற சிறந்த கல்வியை நம்ம சொல்லி கொடுக்கலாம். அந்த காலத்துல குழந்தைங்க பெற்றோரை பார்த்து கத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம பிள்ளைங்க நம்மள பார்க்கல, போனை தான் பாக்குறாங்க. அதனால நாம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது, குடும்பம் எவ்வளவு முக்கியம், அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத குழந்தையிலிருந்தே சொல்லி கொடுத்துட்டோம்னா எல்லா திருமணங்களும் வெற்றி திருமணங்கள் தான். இப்ப கல்யாணம்னு ஒரு விஷயம், வாட் இஸ் மேரேஜ் அப்படின்னு சும்மா அதை கூகுள் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஆங்கில கவிஞர், நான் ஆங்கிலத்துறைன்றதுனால ஒரு ஆங்கில சொற்சொல்லர்கள், ஒரு ஆங்கில கவிஞர் அழகா சொன்னார், மேரேஜ் இஸ் a dance of two similar hearts. மேரேஜ் இஸ் a dance of two similar hearts. கற்பனையாளர்கள், 2 ஒன்றுபட்ட இதயங்களின் அழகிய நடனம் தான் திருமணம். ஒரு கவிஞர் போதையில எழுதியிருப்பார். ஆனா அது கிடையாது. ராபர்ட் பிரவுனிங்கின் இன்னும் ஒரு கவிஞர் இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு கருத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, a happy marriage is a union of two good forgivers. A happy marriage is a union of two good forgivers. ஒரு நல்ல திருமண வாழ்க்கை என்பது மன்னிக்கும் மனமுடைய 2 நல் உள்ளங்களின் யூனியன், ஒரு இணைப்பு தான் திருமணம். இதுல ராபர்ட் ப்ரௌனிங் சொல்ற விஷயம் மன்னிக்கும் பக்குவம். மன்னிக்கும் பக்குவம் இருக்கும் பொழுது அந்த திருமணங்கள் எல்லாம் வெற்றி திருமணங்களாக இருக்குது. இது நாம கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லிதான் இருக்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை, ஏன் விட்டு கொடுக்கணும், இது ஏன் ரைட்ஸ்? இது ஒரு தவறான மனப்போக்கு. விட்டு கொடுப்பார் கெட்டு போவதே இல்லை. குழந்தைங்களுக்கு விட்டு கொடுக்கிற பண்பை நாம நிறைய சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது நம்ம திருமணத்திற்கு அப்புறம் கவலைப்பட வேண்டியது இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா முன்பு இருந்த காலத்தை விட இந்த காலகட்டத்துல தான் திருமணம் என்ற அமைப்பு மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. சில நேரங்கள்ல ரொம்ப பயம்பூர்த்துற மாதிரியும் இருக்கு. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த முறை உருவாவதற்கு 2000 ஆண்டு காலங்கள் ஆச்சு. இந்த ஒரு சமூக பொறுப்பை இந்த முன்னோர்கள் நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இது தனிநபருடைய பொறுப்பு மட்டுமில்லை, இது சமூக பொறுப்பு. இப்ப நாம வரன் தேடும் பொழுது நம்மளுடைய பொறுப்பை மட்டும் பார்க்காமல் சமூக பொறுப்போடு பார்க்கும் பொழுது
நம்ம செய்யறதை தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் இந்த சமுதாயத்துல செய்வாங்க. இந்த திருமணம் என்ற ஒரு கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. ஏன்னா சில சமூகவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நம்ம பேர பிள்ளைங்க காலத்துல இந்த மாதிரி எல்லாம் சுயம்வரம் திருமணம் என்ற ஒரு அமைப்பு இருக்குமான்றதே ஒரு சந்தேகம். அந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அப்ப நம்மகெல்லாம் ஒரு சமூக போராளி மாதிரி ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகளை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து வச்சு விட்டு போற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்போ இது சம்பந்தப்பட்ட இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ், மேரிட்டல் லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இப்பத்திய சமூகவியல் சார்ந்து அதற்கு என்ன ரெமெடி இருக்கு அப்படின்னு சமூக ஆய்வாளர்கள் 3 விஷயங்களை சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது நீங்க வீட்டுக்கு கண்டிப்பா கொண்டு போகணும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லணும். இப்பத்திய காலகட்டத்துல அவங்க திருமணத்திற்கு தேவையான ஒரு விஷயம்னு சொல்றது பொறுமை, பேஷன்ஸ். இப்பத்திய ஜெனரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட் ஜெனரேஷன். ஒரு நொடிய ஒரு யுகம் மாதிரி வாழ்றாங்க. ஒரு வீடியோ பஃபர் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆச்சுன்னா மாத்திடுறாங்க. போன் உடனே ஆன் ஆகாட்டினா போனை மாத்திடுறாங்க. அந்த வேகம், பேஷன்ஸ்ன்றதே கிடையாது. இதுக்கு முன்னாடி மனித குலத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததில்லை. இப்போதைய தலைமுறைக்கு அந்த பொறுமையற்ற ஒரு தன்மை இருக்கு. அதையே வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. அது எப்போ நடக்குதோ அப்பதான் நடக்கும். அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பொறுமையை நம்ம இளைய தலைமுறைக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா போனும் வாழ்க்கையும் ஒன்று கிடையாது. எல்லாம் ரெடிமேட் லைஃப், சிந்தட்டிக் லைஃப். ரெடியா இருக்கணும், அப்படியே போய் வாழ்க்கையை அனுபவிக்கணும். அந்த வாழ்க்கை ரொம்ப போருங்க. திருமண வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய வாழ்க்கை. எல்லாத்தையும் 6 மாசத்துக்குள்ள முடிச்சுட்டா மீதி வாழ்க்கைக்கு என்ன பண்றது? கீழே உழணும், தவறுகள் செய்யணும், வறுமை கஷ்டப்படணும், எல்லா விதமான அனுபவத்தையும் ஒன்னொன்றாக வருஷம் ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா 0ல இருந்து வளர்ந்து போகும்பொழுதுதான் அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப ருசியா இருக்கும். வயசான பிறகு கதைகள் சொல்லி கதைப்பதற்கு நிறைய கதைகள் இருக்கும். எவ்வளோ நேரம் ரெடிமேடா ஒரு வீட்டுல போய் டிவியே பார்த்துட்டு இருப்பீங்க. அது திருமண வாழ்க்கை இல்லை. கொஞ்சமா சேர்த்து இடம் வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்சி கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்று அந்த குழந்தைங்களை வளர்த்து கொஞ்சம் ஒரு அடியா ஒரு நாள் ரசிச்சு வாழலாம் வாழ்க்கைய. அதற்கு நம் மணமக்கள் தயாராக இருக்கணும். ரெடிமேட் லைஃபை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அது ரொம்ப போரிங் லைஃப். ஒரு கஷ்டப்பட்டு கீழே விழுந்து நிமிர்ந்து வரும்பொழுது அந்த வாழ்க்கை வெற்றிகள் ருசிக்கும். அவங்க சொல்ற முதல் விஷயம் பேஷன்ஸ். 2வது விஷயம் மெச்சூரிட்டி, மனோ பக்குவம். இப்பத்திய தலைமுறை கிட்ட இல்ல. படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா மனநிலைமையில அவங்க ரொம்ப சிறு பிள்ளையா தான் இருக்கிறாங்க. முடிவுகளை உடனே எடுக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் டிசிஷன் மேக்கிங். இது இல்லையா அது, இதுல இது தவறான போக்கு. இது வேணா உங்க ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு சரி, ஆனா தனி மனித வாழ்க்கைக்கு முடிவுகளை உடனே எடுப்பது மிகப்பெரிய குற்றம். எந்த முடிவையும் 2 நாள் கழிச்சு எடுக்கலாம், 1 வாரம் கழித்து எடுக்கலாம். நல்ல முடிவாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கலாம். தவறான முடிவா இருந்தால் காத்திருக்கலாம், தள்ளி போடலாம். ஏன்னா அந்த காத்திருக்கும் காலத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் அதுவா தீரும். முடிவு எடுக்கிறதுனால உங்களுக்கு யாரும் எந்த அவார்டும் கொடுக்க போறதே கிடையாது. இல்ல தலையில தூக்கி வச்சு உங்களை சிறப்பா பண்ண போறது கிடையாது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இளைய தலைமுறை திருமணத்திற்கு அப்புறம் எடுக்கக்கூடாது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த சமூக ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முன்பு இருந்த காலத்தை விட இக்காலத்துல திருமணத்திற்குள்ள 3வது நபருடைய தலையீடு மிக அதிகம். பிள்ளையை பெற்றுவிட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நானே வாழணும்னு நினைக்கிறது. அந்த பிள்ளைங்களை வாழ விடுவதே கிடையாது. இதற்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்போ 1 குழந்தை 2 குழந்தை இருக்குதுன்றதுனால 3வது நபருடைய தலையீடு மிக அதிகமாக இருக்கிறது. இதை குறைத்தாலே, இதை அவாய்ட் பண்ணாவே அந்த மணமக்களே அவர்களுக்குள் இருக்கும் எந்த வேற்றுமையும் பேசி தீர்த்து கொள்வார்கள். அவர்களுக்குள் நல்ல நட்புறவு வரும். அப்ப இந்த 3வது நபருடைய தலையீடு எக்காரணம் கொண்டும், அது யாராக இருந்தாலும் திருமணத்திற்குள் இருக்கக்கூடாது. பெற்றோராகிய நாம் என்ன செய்யலாம்? குழந்தைங்களை திருமணம் பண்ணி வச்சுட்டு 8 இருந்து பார்த்து ரசிக்கலாம், கவனிக்கலாம். அவர்கள் தவறி கீழே விழும்போது கை கொடுத்து தூக்கி விடலாம்.
பிறகு அவர்களை வாழ விடலாம். இதே மாதிரி அவங்க திருப்பி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனை டைம்ல மட்டும் போய் அவங்கள தூக்கி நிறுத்துற வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 5-6 வருடங்கள்ல அவங்களே எல்லாம் கத்துப்பாங்க. அவங்க ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அவங்களால நடத்த முடியும். இந்த 3வது நபர்னுடைய தலையீடு எந்த ஒரு விதத்திலையும் அவாய்ட் பண்ணிட்டாவே அந்த மேரேஜஸ் வில் பிகம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சோஷியல் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்போ நான் பேச போற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கவனிக்கலாம், திருமணம் என்பது ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிற மாதிரி ஆயிடுது. ப்ரீ ஷூட், போஸ்ட் ஷூட். கல்யாணத்தை கேமராமேனும் வீடியோ மேன் மட்டும்தான் நடத்துறாங்க. என்ன சம்பிரதாயம் நடக்குது, என்ன அந்த சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்கள் என்ன, எதுவுமே தெரியறதில்லை. ஒரே ஷூட்டிங்க்கு ரெடியாத. பாண்டிச்சேரியில் வந்தீங்கன்னா சனி ஞாயிறு ரோட்ல நடக்கவே முடியல. இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு, ஒரு தவறான சிந்தனை. ஏன்னா நாம குழந்தைங்களுக்கு திருமண சம்பிரதாயங்களுடைய முக்கியத்துவத்தை நாம சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரே ஒரு சம்பிரதாயத்தை மட்டும் பேசுறேன். நான் பேச போற சம்பிரதாயம் சப்தபதி அப்படின்னு சொல்ற ஒரு சம்பிரதாயம் திருமணத்துல. இது ரிக்வேதத்துல நம்ப மாட்டீங்க, 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சம்பிரதாயம், திருமண சம்பிரதாயம் சப்தபதி. சப்தபதி என்பது என்னன்னா, அக்னியின் சாட்சியாக மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் பண்ணிக்கொள்ளும் சத்தியங்கள். அவங்க சத்தியம் கேட்க இன்னொருத்தவங்க சத்தியத்தை வழங்குவதுதான் சப்தபதின்றது. 7 தர அக்னியை வலம் வந்து ஒரு வளத்துக்கும் ஒரு சத்தியத்தை வழங்க வேண்டும். இதுதான் சப்தபதி அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா இந்திய திருமண சட்டத்தின்படி ஒரு திருமணம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால் சப்தபதியை முடிக்கும் பொழுதுதான் அவர்கள் திருமணம் அங்கீகரிக்கப்படுகிறது. இப்ப வேதத்துல இருக்கிற ஒரு சம்பிரதாயமும் திருமண சடங்குகளும் ஒரு சட்டமும் எவ்வளவு ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்குன்னு பாருங்க. இதை விட ஒரு பெரிய முக்கியத்துவம் ஒரு சம்பிரதாயத்துக்கு கொடுக்க முடியாது. அப்ப இந்த 7 சத்தியங்கள் எப்படி இருக்குன்றதுதான் இப்ப நான் சொல்ல போற விஷயம். இதை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா நீங்க கவனிக்கலாம். இதுல முதல் சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா டுகெதர்னஸ் என்பது ஒற்றுமை. இதுல இந்த 3500 வருஷம் முன்னாடி சப்தபதி உருவான பொழுது எப்படி இருந்ததுன்னா, நம்ம எங்க பெண்களுக்கு உரிமை இல்லைன்னா பேசுறோம், இருந்திருக்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி பெண் மணமகன் கிட்ட சத்தியம் கேட்பான், நீ எனக்கு உண்மையா இருப்பியா. இவதான் 7 சத்தியத்தையும் கேட்பா. மணமகன் எல்லா சத்தியத்தையும் சரின்னு ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் அந்த திருமணம் முடியறது. அப்புறம் காலம் மாறும் பொழுது மணமகன் சத்தியத்தை கேட்பார், மணமகள் வழங்குவார். இப்பொழுது இருவரும் சமம் என்ற ஒரு நிலை வந்த பிறகு இதே அந்த 7 வேதங்களை நம்ம எப்படி அர்த்தம் கொள்ளலாம்னா, 2 பேரும் சமரசம் பரஸ்பரம் அந்த அக்னிக்கு கொடுக்கிற ஒரு சத்தியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுக்கிற முதல் வளத்துல கொடுக்கிற சத்தியம் என்னன்னா ஒற்றுமை. ஓகே, டுகெதர்னஸ். எக்காரணம் கொண்டும் உன்னை பிரிய மாட்டேன் அப்படிங்கிறது தான் முதல் சத்தியம். திருமணத்தினுடைய அடிப்படை அக்ரிமெண்ட் ஐ வில் நெவர் லீவ் யூ. எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், உன் வெற்றியிலும் பிரிய மாட்டேன், உன் தோல்வியிலும் பிரிய மாட்டேன் என்பதுதான் முதல் சத்தியம். 2வது சத்தியம் ஆதரித்தல் இல்ல சப்போர்ட். கணவன் துணை இல்லாமல் மனைவியோ, மனைவியின் துணை இல்லாமல் கணவனோ வாழ்க்கையில வாழவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இப்போ நான் உனக்கு கண்டிப்பா உனக்கு ஆதரித்து இருப்பேன். எப்பொழுதெல்லாம் ஆதரித்து இருப்பேன்? எல்லா சூழலிலும், எல்லா வயதிலும், எல்லா நேரத்திலும் உன் கூட சப்போர்ட்டா இருப்பேன். முக்கியமா நீ வாழ்க்கையில் தோல்வி அடையும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். இதுதான் வாழ்க்கை துணை என்பதற்கான அர்த்தம். கீழே விழும்போது விட்டுட்டு போறது வாழ்க்கை துணை இல்லை. அப்ப அக்னியின் சாட்சியாக 2வது சத்தியமே எந்த நிலையிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் 2வது சத்தியம். 3வது சத்தியம் பாத்தீங்கன்னா பகிர்தல். நாம் செல்வம் சேர்ப்போம், அந்த செல்வத்தை அறத்தோடு சேர்ப்போம், நியாயமாக செல்வத்தை சேர்ப்போம். அந்த சேர்த்த செல்வத்தை இரு குடும்பத்துடன் சேர்ந்து பகிர்ந்து
ஏழைகளுக்கும் வழங்குவோம். என்ன ஒரு கருத்து பாருங்க வேதத்தில். ஏழைகளுக்கும் அந்த செல்வத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது வருங்காலத்தில் என்கிட்ட செல்வமும் இருக்கும், சுற்றமும் இருக்கும். இதுதான் மூன்றாவது சத்தியம் அக்னிக்கு பண்றது. நான்காவது சத்தியம் நம்பிக்கை, உண்மை. ஒளிவு மறைவு அற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மறைக்க தேவையில்லை. இந்த மணமக்களை நம்பிக்கை என்ற நாணலால் கட்டப்பட வேண்டும். நம்பிக்கைன்னு லாயல்ட்டி, அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கும் பொழுது சந்தேகம் என்ற இருளுக்கு அங்க இடமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா, அது சாதாரண குடும்பமா இருக்காது, ஞானம் பொருந்திய குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்துல சர்வ காலமும் சந்தோஷம் நிலைத்திருக்கும். அந்த குடும்பத்துல நல் இணக்கம் எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தாவது வேதம் என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமைகளை உணர்ந்து அந்த கடமைகளை பரிபூரணமாக நிகழ்த்தி முடிப்பதுதான் நான் ஐந்தாவது சத்தியம். கடமைகள் என்பது அன்றைக்கு ஆண் பெண்ண கடமைகளை இன்னைக்கு பெண் பண்றாங்க, பெண் பண்ண கடமைகளை ஆண் பண்றாங்க. ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற கடமைகள் கடமைகளாதான் இருக்கு. அதை கைதான் மாறி போயிருக்கே தவிர அதை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப என்னுடைய கடமைகளை நான் கரெக்டா செய்வேன், அதை பரிபூரணமாக நிறைவேற்றுவேன் அப்படி என்று சமமாக மணமக்கள் ஐந்தாவது வளத்தில் கொடுக்க வேண்டிய சத்தியம். ஆறாவது வளத்துல அக்னிக்கு என்ன கேட்கிறாங்க, நான் எப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடவுளுடைய அருள் இல்லாமல் அணுவும் அசையாது. நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் நாம் இருவர் மட்டுமல்ல, மூன்றாவதாக நம் கடவுளும் கூட இருக்கார். அப்ப அந்த கடவுள் கிட்ட வேண்டது என்ன கேட்கிறாங்க, நம்மளுடைய மீறின செயல்கள், நல்ல ஆயுள், நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல மக்கள் பேரு எங்களுக்கு வழங்கு அப்படின்னு இரண்டு பேரும் வேண்டுதல் தான் ஆறாவது சத்தியம். கடைசி சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியங்க. இத மாதிரி எனக்கு நிஜமா அதை படிக்கும் போது ரொம்ப நான் எமோஷனல் ஆயிட்டேன். எப்படி ஒரு 3000 வருடத்திற்கு முன்னாடி இப்படி சிந்திக்க முடிஞ்சது நம்ம மக்களால். அவங்க சொல்ற ஏழாவது சத்தியம் என்னன்னா, விசுவாசம், லாயல்ட்டி. நம்ம கலாச்சாரம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன மிகப்பெரிய ஒரு சொத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு. உனக்கு நான் மட்டும், எனக்கு நீ மட்டும், இதை எக்காரணம் கொண்டும் மறுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் லாயல்ட்டி என்ற சத்தியம். உன்னை தவிர மற்ற அனைத்து மகளிரையும் என் தாயாக பார்ப்பேன். பொண்ணு சொல்றான், உன்னை தவிர அனைத்து ஆடவரையும் என் தந்தையாக பார்ப்பேன் அப்படிங்கிறதா ஏழாவது சத்தியம். அந்த வேதத்துல முக்கியமான ஒரு கருத்து சொல்றாங்க. அப்படி ஒரு லாயல்ட்டியோட கணவன் மனைவி திருமண பந்தத்துல இணையும் பொழுது அவர்கள் சாதாரண கணவன் மனைவியா இல்லாம நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். 3500 வருஷம் முன்னாடி கணவன் மனைவி நண்பர்களாக இருக்கணும்னு சொன்ன வேதம் இது. இப்பத்திய ட்ரெண்ட், இப்பத்திய யங்ஸ்டர்ஸ் அதை புரிஞ்சுப்பாங்க. நட்புறவு மணமக்கள் கிட்ட இருக்கணும்னு சொன்ன வேதம் தான் ஏழாவது வேதம். அப்படிப்பட்ட திருமணங்கள், இந்த 7 சத்தியத்தையும் கடைபிடிக்கிற ஒரு திருமணங்கள் முக்காலத்தையும் தாண்டி வாழ்வின் எல்லை வரைக்கும் போகக்கூடிய திருமணங்கள்னு அவங்க சொல்றாங்க. இப்ப திருமணம் என்றது பாத்தீங்கன்னா இளமை பருவத்திலேயோ நடுமை பருவத்திலேயோ மிடில் ஏஜஸ்ல மட்டும் நம்ம இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஒன்னும் அவ்வளவு அவசியமா தெரியாது. ஆனா வயது முதிர்ந்து, பார்வை இழந்து, தோல் சுருங்கி, கூன் விழுந்து, நினைவுகள் தவறி, காலனுக்காக மரணப்படுக்கையில் நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்குனே ஒருத்தர் நம்ம கையை பிடித்து கொண்டு நான் இருக்கிறேன், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு அசை போடுவதற்கு துணை கண்டிப்பாக தேவை. இன்று நாம முடிவு எடுக்கும் திருமணங்கள் அந்த வாழ்வின் எல்லை வரைக்கும் நம் கையை பற்றி கொண்டு வரக்கூடிய துணையாக, நண்பராக, நண்பியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை மனதில் ஆழமாக பதித்து இன்று வந்திருக்கும் அனைத்து வரன்களுக்கும் இதே மாதிரி ஒரு வெற்றி திருமணங்களாக அமைந்து 16 செல்வங்களும் பெற்று நிறைந்த கடவுள் அருளோடு வரன் அமையப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி
இந்த வாய்த்தளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.